பலியை செலுத்தினவர் யார் என்று சொன்னால் நோவா. இந்த நோவாவை பார்க்கும் பொழுது ஆண்டவர் அந்த முழு உலகத்தையும் ஆண்டவர் அழித்து, அந்த முழு உலகத்தையும் தண்ணீரினாலே அழித்ததுக்கு பின்பதாக நோவாவையும் அவருடைய குடும்பத்தார் 8 பேர் அவர் காப்பாற்றினார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. தேவன் என்னை காப்பாற்றினார் என்று சொல்லி ஆண்டவருக்கு முதலாக நன்றி பலி செலுத்தும்படிக்கு முதல் பலி செலுத்தின ஒரு மனிதன் தான் நோவா. அதற்கு நன்றி செலுத்தும்படிக்கு நோவா இறங்கினதுமே சில கர்த்தர் உங்களை என்னையும் ஆண்டவர் எப்படி எடுத்திருக்கிறார் என்கிறதை சங்கீதக்காரன் தாவீது சொல்லுகிறார். அந்த சங்கீதக்காரன் தாவீது சொல்லுகிறதை வாசிக்கலாம். எடுத்து சங்கீதங்களின் புத்தகம் 40வது அதிகாரம் 2வது வசனம் வாசிக்கலாம். பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலும் இருந்து என்னை தூக்கி எடுத்து என் கால்களை கண்மலையின் மேலே என்னை நிறுத்தி என் அடிகளை கண்மலையின் மேலே உறுதிப்படுத்துகிறார். என்ன உளையான சேருனா, அதாவது அந்த புதக்குழி, புதை மணல் என்றுதான் அதுக்கு அர்த்தம், சரியான அர்த்தம் புதை மணல். அந்த புதை மணல்ல ஒரு மனிதன் விழுந்து விட்டான் என்று சொன்னால் அந்த புதை மணல்ல இருந்து அவன் மேலே வருகிற முடியாது. ஏனென்று சொன்னால் அவன் எவ்வளவு தூரம் கால்களை அமர்த்துகிறானோ அவன் கீழே போய்கொண்டே இருப்பான். அதே போலதான் பாவமும் அவன் எவ்வளவு மேலே வரணும்னு சொல்லி நினைத்தாலும் அவன் வர முடியாதபடிக்கு அந்த பாவத்தை கீழே இழுத்து கொண்டே இருக்கும். அதனால் சங்கீதக்காரன் தாவீது சொல்றான், என்னை எப்படி தூக்குனாரா? உளையான சேற்றிலும் இருந்ததை தூக்கி. எதற்காக தூக்கினார் அப்படிங்கிறத எதற்காக தூக்கினார் அப்படிங்கிறத அப்படியே இந்த வசனத்தை வச்சுங்க, இடையில நம்ம அதை சேர்த்துக்கலாம். இப்ப வாசனைக்கு வருவோம். தேவனுடைய சமூகத்தில் பயன்படுத்தக்கூடியதான ஆசரிப்பு கூடாரத்தில் பயன்படுத்தக்கூடியதான ஒரு வாசனை திரவியம் எங்கே? ஆசரிப்பு கூடாரத்தில் நீங்கள் இப்படிதான் அங்க இருக்கக்கூடியதான பனிமுட்டுகள் அவைகள் எல்லாம் வாசனையா இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரே அன்றைய நாட்களில் என்னென்ன பொருள் சேர்த்து ஒரு வாசனை திரவியத்தை செய்ய வேண்டும் என்று சொல்லி அன்றைக்கு ஆண்டவர் என்ன செய்தார்? அளவு கொடுத்தார். அன்றைய நாட்களில் எதற்காக பயன்படுத்தினார்கள் என்று சொன்னால் 30வது அதிகாரம் 23வது. இப்போ இந்த அபிஷேக தைலத்தை, அதாவது இந்த அபிஷேக தைலம் வாசனை உள்ளதாக இருக்கிறது. இந்த அபிஷேக தைலத்தை எங்க பயன்படுத்துவார்கள் என்று சொன்னால் ஆசாரிப்பு கூடாரத்தில் பயன்படுத்துவார்கள். ஆசாரிப்பு கூடாரத்தில் இருக்கக்கூடியதான பனிமுட்டுகள் யாவும் அது மேல தெளிக்கும் பொழுது அவைகள் எல்லாம் பரிசுத்தமாக்கப்படும் என்பதற்காக ஆண்டவர் மோசையை கொண்டு ஆண்டவர் சொன்னார், இப்படி செய்து இப்படி தெளியுங்கள் என்று சொல்லி. அப்படி சொல்லிவிட்டு கீழே சொல்லுகிறார் 31வது வசனம், நீ இஸ்ரவேல் புத்திரரோடு பேசி சொல்ல வேண்டியது என்னவென்றால், உங்கள் தலைமுறை தலைமுறை தோறும் இது எனக்குரிய பரிசுத்த அபிஷேக தைலம், இது மனிதனுடைய சரீரத்தின் மேல் வார்க்கப்படலாகாது. யாருடைய சரீரத்தின் மேல? இவன் சுகந்த வாசனை சொல்லி எடுத்து இவன் பூசிட கூடாது. ஏன்னா இது பரிசுத்த அபிஷேக தைலம். இது செய்யப்பட்ட முறையின்படி அவன் வேறொரு தைலத்தை செய்யக்கூடாது. இது பரிசுத்தமானது. இது உங்களுக்கு பரிசுத்தமாய் இருப்பதாக இந்த முறையின்படி தைலம் பூட்டுகிறவனும் அதில் எடுத்து அந்நியன் மேல் பார்க்கிறவனும் தன் ஜனத்தின் மேல் இராமல் அறுப்புண்டு போவான் என்று சொல்லி என்றார். ஆமா, இவன் பர்ஃபியூம்னு சொல்லி என்ன செஞ்சிடக்கூடாது? அடிச்சிடக்கூடாது, பூசிடக்கூடாது. இது பரிசுத்த அபிஷேக தைலம். இது தேவனுக்கு உகந்தது. தேவனுடைய ஆலயத்தில் மாத்திரம் அந்த வாசனை வெளிப்பட வேண்டும். இதை நீ நுகர்ந்து பார்த்தாலும் சரி, நீ அந்நியனுக்கு எடுத்து கொடுத்தாலும் சரி, நீ சாவ அப்படிங்கிற. இஸ்ரவேல் புத்திரரோடு
நீ பேசி சொல்ல வேண்டியதாவது உங்கள் தலைமுறை தோறும் இது எனக்குரிய பரிசுத்த அபிஷேக தைலமாய் இருக்க வேண்டும். இது மனிதனுடைய சரீரத்தின் மேல் வார்க்கப்படல் ஆகாது. இது செய்யப்பட்ட முறையின்படியே அவர்கள் வேறொரு தைலத்தையும் செய்யவும் கூடாது. இது பரிசுத்தமானது. இது உங்களுக்கு பரிசுத்தமாய் இருப்பதாக. இந்த முறையின்படியே தைலம் பூட்டுகிறவனும் அதில் எடுத்து அந்நியன் மேல் வார்க்கிறவனும் தன் ஜனத்தில் இராபடிக்கு அறுப்புண்டு இராமல் அறுப்புண்டு போக்கடவன் என்று சொல்லியிருக்கிறார். இப்போ இது வாசனை. ஹலோ, இது அபிஷேக தைலம். இது வாசனை உள்ளது. எந்த மனிதனும் எப்படி இருக்கக்கூடாது? எந்த மனிதனும் பூசப்படக்கூடாது. அவன் வாசனையா இருக்கணும்னா இதை பூசக்கூடாது. ஏன்னா இது தேவ சமூகத்தில் மாத்திரம் தான் இருக்கக்கூடிய ஒரு அபிஷேக தைலம், வாசனை உள்ள ஒரு தைலம். அதெல்லாம் நீ உகந்து கூட பார்க்க கூடாதுன்னு சொல்லி கட்டளை கொடுத்திருக்கிறார். இப்பொழுது பழைய ஏற்பாட்டு காலத்துல இப்படியெல்லாம் அபிஷேக தைலத்தை உபயோகித்து இருக்கிறார்கள். வாசனை உள்ள ஒரு அபிஷேக தைலத்தை உபயோகித்து இருக்கிறார்கள். ஆனா அதை நான் என்ன செஞ்சிடக்கூடாது, பயன்படுத்தினா கண்டிப்பா நான் மரித்து போயிருவேன் என்று சொல்லியும் இதுக்கும் அதுக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னு நீங்க சொல்லலாம். ஏன்னா சங்கீதக்காரர் தாவீது சொல்லுகிறார், என்னை உளையான சேற்றிலும் பாவ குழியிலும் இருந்து என்னை தூக்கி எடுத்துருவேன். நேரத்தில் என்னன்னா, நான் பாவ குழியில் இருந்திருக்கிறேன், நான் பாவ குழியில் இருந்திருக்கிறேன், உளையான சேற்றில் நின்று இருந்திருக்கிறேன். என்னுடைய வாழ்க்கை நாட்டம் எடுத்த வாழ்க்கை, என்னுடைய பின்னாடி பேப்பர் பார்த்தோன்னு சொன்னா நாட்டம் எடுத்த வாழ்க்கை. அதெல்லாம் ஆராய்ச்சி பார்த்தோன்னா ஐயோ காது கேட்க முடியல, உன் வாழ்ந்த வாழ்க்கை காதல் கேட்டனா கேட்கவே முடியல. ஆனாலும் தேவன் உன்னை நினைத்தபடினாலே உன்னை தூக்கி எடுத்திருக்கிறார். அல்லேலூயா. ஓ லெவலுக்கு இறங்கி வந்து உன்னை தூக்கி எடுத்திருக்கிறார். அதுதான் ஸ்பெஷல். ஆமென். உங்க லெவலுக்கு ஆண்டவர் இறங்கி வந்து உன்னை தூக்கி மீட்டெடுத்திருக்கிறார். எதற்காக? வாசிக்கலாம். எபேசியரின் புத்தகம் 5வது அதிகாரம் 2வது வசனம். சரிங்களா? கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையாக காணிக்கையாக பலியாக ஒப்பு கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். கிறிஸ்து பிதாவாகிய தேவனுக்கு முன்பதாக பலியாகி விட்டார். எப்படி ஆகிவிட்டார்? சுகந்த வாசனையாய் மாறிவிட்டார். ஏன் நமக்கு முன்னோடியா இருக்கிற இயேசு கிறிஸ்து சுகந்த வாசனையாய் மாறிவிட்டார் என்று சொல்லி வேதம் நமக்கு சொல்லுகிறது என்று சொன்னால், உங்களை என்னையும் வெறுக்கப்பட்ட ஒதுக்கப்பட்ட நாற்றம் எடுத்து இருக்கிற வாழ்க்கையை சுகந்த வாசனையா மாற்றும்படிக்கு பிதாவாகிய தேவனோடு சேர்ந்து இருக்கும்படிக்கு ஆண்டவர் என்னை தூக்கி எடுத்திருக்கிறார். அதற்காக நாம் முன்னோடியா இருக்கிற கிறிஸ்து சுகந்த வாசனையாய் பிதாவுக்கு மாறிட்டார். நம்மளை சேர்க்கும்படிக்கு கிறிஸ்து சுகந்த வாசனையாக பலியாக மாறிவிட்டார். எவ்வளவு பெரிய அன்பு! என் அன்பு குறைவுள்ளது, அவருடைய அன்பு நிறைவானது. கணவன் மனைவி மேல வைக்கிற அன்பு குறைவுள்ளது. ஆனா தேவன் என் மேலே கணவன் மேலே மனைவி மேலே வைக்கக்கூடிய அன்பு நிறைவானது. அந்த அன்பு தான் சொல்றாரு, நான் உங்களை சேர்த்துக் கொள்ள முடியும், என்னை நானே பிதாவுக்கு முன்பதாக என்ன சுகந்த வாசனையாய் காணிக்கையாக வழியாக மாறிட்டேன். பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலும் என்னை தூக்கி எடுத்திருக்கிற நல்லகவனிங்க. இது 7ஆம் வருடத்திலேயே அது ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா அன்னைக்கு தேவனுடைய மகிமையில இருந்தார்கள் என்று சொன்னால் அவர்கள் சாதாரணமாக இருக்க முடியாது, அவர்கள் பரிசுத்தமாக இருந்திருக்கணும், அவர் வாசனையுள்ளவர்களாய் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களாய் இருந்திருக்கணும். அதனாலதான் அவர்கள் பிதாவாகிய தேவனை கண்கூடாய் பார்த்தார்கள். ஆமென். அல்லேலூயா. எப்பொழுது பாவம் செய்து அவர்கள் பாவத்துக்கு அடிமைப்பட்டார்களோ அப்பொழுது அவர்களுடைய மகிமை, அவர்களுக்குள்ள இந்த வாசனை அப்படியே அவர்களுக்கு தூரமாய் போனபடியினாலே ஏதோ தோட்டத்தை விட்டு வெளியேறிவிட்டார். மகிமை இவர்களை விட்டு வெளியேறிச்சு. இவர்கள் தேவனுடைய
என்னையும் வாசனை உள்ளவர்களாய் மாற்றும்படிக்காகத்தான், ஜீவ வாசனையோடு சேர்த்துக் கொள்ளும்படிக்காகத்தான் கிறிஸ்து சபையிலே உங்களை என்னையும் அங்கமாய் சேர்த்திருக்கிறார். அதைத்தான் கொரிந்தியர் எழுதின நிருபத்திலே பவுல் சொல்லுகிறார், கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலேயும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்கிறார். நான் எங்க போய் நின்னாலும் என்னுடைய கிறிஸ்துவனுடைய வாசனை எனக்கு வெளிப்படுகிறது. நான் எங்க போய் நின்று நான் பிரசங்கம் பண்ணாலும், நான் எங்க போய் நின்று நான் பேசினாலும், ஆனால் எனக்குள்ள இருந்து கிறிஸ்துவனுடைய ஜீவ வாசனை அப்படியே மனமாய் வீசுகிறபடினால என்னை ஏற்றுக்கொள்கிறார்கள். ஐயோ, நீங்க வந்தா எனக்கு ஆசீர்வாதமா இருக்கு, நீங்க என்னிடத்த பேசினா எனக்கு சந்தோஷமா இருக்கு சொல்றதுக்கு காரணம் என்னன்னா, வேற ஒண்ணு இல்ல, கிறிஸ்துவனுடைய சரீரத்துல நான் அங்கமாய் வைக்கிறதுனால அவருக்குள்ள இருக்கிற வாசனை எனக்குள்ள வருகிறபடினால நான் தேவன் உங்களை அழைத்திருக்கிறார். உன் கண்ணீரிலிருந்து, பிரச்சனையிலிருந்து, போராட்டத்திலிருந்து, எல்லா விதமான பாவ வாழ்க்கையிலிருந்து தலையடிக்கும் பொழுது எனக்குள்ள வாசனை வெளிப்படுகிறது. எப்படிங்க ஆண்டோடு சேர்ந்து இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நீங்க கேட்கலாம். நீங்க ரட்சிப்பை பெற்றுக் கொள்ளும் பொழுது தேவனுடைய சபையாகிய சரீரத்துல அங்கமாயிருக்கீங்க. ஹல்லேலூயா. அதனாலதான் உங்களுக்குள்ள இருந்து வாசனை வீசுகிறது. 1 கொரிந்தியர் 12:27 வாசிங்க. 1 கொரிந்தியர் 12:27. நீங்களோ கிறிஸ்துவின் சரீரமாயும் சரீரமாயும் தனித்தனி அவயங்களாய் இருக்கிறீர். போதும். ஆனா வேதம் சொல்லுகிறது, நீங்களும் நானும் கிறிஸ்துவனுடைய சரீரங்களாய் இருக்கிறோம். ஆனா தேவனுடைய சரீரத்தை தனித்தனி அவயங்களாய் இருக்கிறோம். ஆனா எல்லாம் ஒண்ணுதான். ஆனா அடிக்கிற பர்ஃபியூம் கையை தூக்கினாலும் காலை தூக்கினாலும் நடந்து போனாலும் வாசனை வீசத்தான் செய்யுது. ஆமென். ஹல்லேலூயா. நான் சட்டையில அடிக்கிற பர்ஃபியூம் வந்து சட்டைக்கு மட்டும்தான் அப்படின்னு சொல்லாது. ஏன்னா முழு சரீரமும் நான் நடந்து போகும்போது வாசனை வீசும். வந்தாலே கமகமான அடிக்கிறது வீட்டுக்குள்ள. ஏன்னா நான் பர்ஃபியூம் போட்டு, ஏன்னா பிறமணம் விரும்புகிறவர்கள் பர்ஃபியூம் படிப்பாரு. அதனால கிறிஸ்துடைய சரீரம், கிறிஸ்து அவர் ஜீவ வாசனையா இருக்கிறார். அவரை நான் ஏற்றுக்கொண்டேன். அவருடைய சரீரத்தில் அங்கமாக நான் வைக்கிறேன், நான் இருக்கிறேன். அதனால அவருக்குள்ள இருக்கிற வாசனை எனக்குள்ள கடந்து வருகிறதுனால நான் என்ன செய்யறேன், எனக்குள்ள இருந்து அந்த வாசனை அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆகுது. ஏழாம் தோட்டத்தில் இழந்து போனது குமாரா இயேசுவின் மூலமாக நான் பெற்றுக்கொண்டேன். அந்த மகிமையை, அந்த வாசனை உடையான சேற்றிலிருந்து தூக்குனீங்க. பயங்கரமான குழிகளும் உடையான சேற்றிலும் என்னை தூக்கி எடுத்து பாருங்க. ஒவ்வொருத்தரும் தனித்தனியா கூப்பிட்டு உங்க வாழ்க்கை, அதாவது இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொள்றதுக்கு முன்னாடி இருந்த வாழ்க்கையெல்லாம் நீங்க சொல்லுங்க அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கும்? ஒரு வரலாறு எழுதிக்கலாம். நாட்டம் முடிச்ச வாழ்க்கை சாமியே காதலே கேட்க முடியல. ஆனா எப்படி மனிதனை ஒரு மனுஷன் அங்கீகரிக்க முடியாது. என் பழைய வாழ்க்கையை பின்பதான், என் பழைய வாழ்க்கையை மற்றவர்கள் சொல்லும்போது என்னையே ஒரு மனுஷன் அங்கீகரிக்க மாட்டான். தேவனை எப்படி அங்கீகரித்தார் என்று சொன்னால் அதுதான் ரகசியம். தேவன் அவருடைய அநாதி அன்பு நம்ம நாற்றம் எடுத்த வாழ்க்கையை வாசனையாய் மாற்றுவதற்கு அங்க இருக்கிற தேவன் நம்ம லெவலுக்கு கீழே இறங்கி வந்து மனித அவதாரமாய் எடுத்து அந்த கேடு அடைந்து அவர் பரதேசி மூலமாய் அவர் மாறி உங்களை ஐஸ்வர்யமாக்கும்படிக்கு அவர் தருகிறானாலே. இதுக்கு எதுக்கு என்ன நோக்கம் என்று சொன்னார், உங்களை என்னை ஜீவ வாசனையாய் மாற்றும்படி. பாவம் செஞ்சேன், நான் விபச்சாரம் பண்ணேன், ஆமா நான் கொலை செஞ்சேன்,
வந்தேன், ஞானத்தை சம்பாதிச்சேன். எல்லாம் எங்க இருந்தது? எல்லாம் கொரிந்திய சபையில் இருந்துச்சு. அவையில அத்தனை நடந்துச்சு. தன்னுடைய மகள் தன்னுடைய தாயை வைத்துக் கொள்ளக்கூடியதான மிகப்பெரிய பாவம் சபைகள் இருந்தது. அதையே கட்டி கொடுத்துக்கிறார். எப்படி எப்படி தாயை நீங்க செய்து கொண்டிருக்கிறீர்கள்? பவுல் சொல்லுகிறார், ஞானிகளுக்குள்ள ஒரு பெரிய பாவத்தை நீங்க செய்து கொண்டிருக்கிறீர்களே என்று சொல்லி, உளையான பாவத்திலிருந்து மீண்டு வர முடியாது என்கிற பாவ குழியில் இருந்தெல்லாம் உன்னுடைய லெவலுக்கு தேவன் உன்னை இறங்கி, ஆண்டவர் இறங்கி உன்னை கரம் பிடித்து தூக்கி இருக்கிறார். தூக்கி எடுத்த ஆண்டவர் உங்களை நிலைநிறுத்தி வைத்திருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. பாவத்தை நான் செஞ்சாலும், பாவத்தை நான் செஞ்சுட்டு இருந்தாலும் நான் நாற்றம் எடுத்த வாழ்க்கை வாழ்கிறேன். ஆமா, நீங்க கிறிஸ்துவுக்குள்ளாக நீங்க எப்படி இருக்கிறீர்கள்? நீங்க நற்கந்தகங்களாக இருக்கிறீர்கள். பவுல் சொல்லுகிறார், நீங்க கிறிஸ்துவுக்குள்ளாக நற்கந்தகங்களாக இருக்கிறீர்கள். நீங்கள் வாசனை உள்ளவர்களாக இருக்கிறீர்கள். ஆமா, விசுவாசியே, நீ வாசனை வீசுகிற, தேவனுக்கு சுகந்த வாசனை வீசுகிற தேவனுடைய விசுவாசி என்று சொல்லப்படுகிறது ஒரு பக்கம். ஒரு பக்கம் என்ன சொல்கிறது? தேவனுடைய விசுவாசியே, நீ வீசுற வாசியா வாழ்ந்து கொண்டு இருக்கிறாய். எப்படி ஆக்கப்பட்டிருக்கு? நம்ம விசுவாசின்னா இப்ப எப்படி இருக்குது? வீச்சமெடுத்த சொல்லுங்களேன். வீசனவாசி. என்ன வாசி? வீசனவாசி. ஆமா, தேவன் என்னை சுகந்த வாசனையா, தேவன் என்னை அழைத்திருக்கிறார். நான் நிற்கும் பொழுது எனக்குள்ள வாசனை பெருகுகிறது. அந்த தேவ மகிமையை நான் பெற்றுக்கொண்டு இருக்கிறேன். ஆமா, நீ கிறிஸ்துவுக்கு உள்ளதா இருக்கிற. நீ கிறிஸ்துவுக்கு உள்ள வெளியில் இல்லை, கிறிஸ்துவுக்கு உள்ள இருக்கிறதுனாலதான் கிறிஸ்துவனுடைய வாசனை உன்மூலமாய் ஆண்டவர் வெளிப்படுது. அதனால பவுல் சொல்றார், நான் கிறிஸ்துவை அறிகிற அறிவின் அறிகிற அறிவை அவரை குறித்து வெளிப்படுத்தும் பொழுது நான் கிறிஸ்துவ வாசனையா இருக்கிறேன். இந்த பவுல் தான் சொல்றாரு, நீங்கள் எப்படிப்பட்டவர்களா இருக்கிறீங்க? நீங்க உங்களை சொல்றதுக்கு முன்னாடி நான் என்னையவே சொல்லிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. 2 கொரிந்தியர் 2வது அதிகாரம் 16வது வசனம் வாசிக்கலாம். கெட்டு போகிறவர்களுக்குள்ளே மரணத்துக்கு ஏதுவான மரண வாசனையாகவும், ரட்சிக்கப்படுகிறவர்களுக்குள்ளே ஜீவ வாசனையாகவும் நான் இருக்கிறேன். ஹல்லேலூயா. நீ பாவம் செய்கிறவங்க இடத்துல போய் நீங்க பாவம் செய்யாதீங்க அப்படின்னு சொன்னா, மழையை பார்த்துச்சு, நான் ஏதோ உலகத்தை அனுபவிக்க வேண்டும் என்று சொல்லி நான் அனுபவிச்சுட்டு இருக்கிறேன், எங்கிட்ட வந்து பேசிட்டு இருக்கான். அப்போ நாம் அவங்களுக்கு அப்பொழுது எப்படி தெரியுமா? கசப்பா இருக்கும், அப்படியே மரண வாசனை போல காணப்படுவோம். ஆனா ரட்சிக்கப்படுகிறவர்களுக்குள்ள ஆண்டவரை பத்தி சொல்லும் பொழுது, இயேசுவை நேசிக்கிறார், உன் பாவத்திலிருந்து, உன்னுடைய கண்ணீரிலிருந்து, உன்னுடைய பிரச்சனையிலிருந்து ஆண்டவரை விடுதலையாக்குறார் என்று சொல்லி சொல்லும் பொழுது ரட்சிக்கப்படுகிறவர்களுக்கு அஜீவ வாசனையா யாரு? நான் ஜீவ வாசனையை கொடுக்கிறேன். அண்டங்கிரியை செய்யுது. ஹல்லேலூயா. ஏன்னா அதாவது ரட்சிக்கப்படுகிறவர்களுக்கு எப்படி இருக்கிறேன்? நான் ஜீவ வாசனையா இருக்கிறேன். ஆனா ரட்சிக்கப்படாத பாவத்தில் இருக்கிறவங்களுக்கு நான் போய் சொல்லும்போது அப்பொழுது எப்படி இருக்கு? மரண வாசனையா இருக்கு. நாற்றம் எடுத்த வாழ்க்கை வாசமாய் மாறணும். சிலுவையில் அடிக்கப்பட்ட தேவகுமாரன். ஹல்லேலூயா. அப்போ சாக்கடைக்கு பக்கம் போய் நல்ல ட்ரெஸ் உடுத்திட்டு சேர்த்து எடுத்து அக்களையெல்லாம் அப்பிட்டு நான் வாசமா இருக்கிறேன்னு சொல்லி நீங்க நடமாட முடியுமா? சொல்லுங்க. நான் அழகாய் உடுத்தி விட்டு, நான் சேற்றை பூசிக்கொண்டு, சாக்கடை பூசிக்கொண்டு நான் வாசமா இருக்கிறேன் சொல்ல முடியாது. ஏனென்று சொன்னால், இன்னைக்கு அநேக தேவனுடைய பிள்ளைகளிடத்திலே காணப்படுகிறது என்னவென்று சொன்னால், வீசுனவாசியாக, அதாவது வீச்சமெடுத்த ஒரு வாழ்க்கை. இன்னும் பாவத்திலிருந்து ஆண்டவர் விளையாட சேர்த்திலிருந்து பாவ குழியிலிருந்து ஆண்டவர் இறங்கி வந்து உன்னை மீட்டெடுத்தால், அதை மீட்டெடுத்து கொஞ்ச நாள் நல்லா இருந்துச்சு, மீண்டும் பழைய வாழ்க்கைக்குள்ளாக போய் மீண்டுமாக கர்த்தரை பரிச்சை பார்த்து கர்த்தருக்கு எப்படி இருக்கிறோமா? நாற்றமான வாசனை கொடுத்து கொண்டிருக்கிறார். நாற்றமான வாசனை கொடுக்கிறவர்களாய் அல்ல, ஜீவ வாசனையை கொடுக்கிறவர்கள். ஆமென்.
ஹல்லேலூயா. வாசிக்கிற அந்த வார்த்தையை கீழே வாசி. 2வது அதிகாரம் 16, 15 அதை வாசி. 15 சொல்றாரு, நான் ரட்சிக்கப்படுகிறவர்களுக்குள்ளே கெட்டு போகிறவர்களுக்குள்ளேயும் நாங்கள் தேவனுக்கு கிறிஸ்துவின் நற்கரங்களாய் இருக்கிறோம். யாருக்கு மத்தியில் இருக்கிறோம்? கெட்டு போறவர்களுக்குள்ளேயும் ரட்சிக்கப்படுகிறவர்களுக்குள்ளேயும் நீங்களும் நானும் வேதம் சொல்கிறது வாசனையுள்ள நற்கரங்களாய் தேவன் மாற்றியிருக்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இது எப்பொழுது இழக்கிறோமோ அப்பொழுது உனக்குள்ள இருக்கிற வாசனை கெட்டுப்போம். எப்பொழுது நான் விழுந்து போகிறேனோ, பாவம் என்னை இழுக்கிறதோ, அந்த படுகுடி என்று சொல்லப்படுகிற புதைமணல், அந்த புதைமணல்ல விழுந்த ஒரு மனுஷன் எப்பொழுது எந்த விதத்திலே அவன் அப்படியே கால்களை அழுத்தி அழுத்தி மேலே வந்து விடலாம் என்று சொல்லி நினைத்தால் அவன் எப்படி இருக்கிறான்? கீழே போயிட்டு இருக்கிறான். அவனுடைய வாழ்க்கையில வாசனை வீச நாத்தம் வீச்சம் அடிக்கும். அவருடைய வாழ்க்கை வீச்சம் அடிக்கும். தொடக்கூடாது, நோந்தும் கூட பார்க்கக்கூடாது என்று ஆசாரிப்பு கூடாரத்துல தேவன் சொன்னார். ஆனா இன்னைக்கு தேவனே முகர்ந்து பார்க்கும்படி சுகந்த வாசனையாய் கிறிஸ்துவின் மூலமாக அவருடைய சரீரமாய் உங்களை என்னை கூட்டி சேர்த்து தேவன் என்னை சுகந்த வாசனையாய் மாற்றி விட்டாரு. தேவனுடைய அன்பு தேவனுடைய அன்பு அவர்களுக்குள்ள இருக்கிறதுனாலதான் அவங்க வாசனை வீசுகிற மனிதனாக மாற்றப்பட்டிருக்கிறேன். நான் அவருக்குள்ள இல்லாம வெளியில இருந்தேன்னா நான் வாசம் வீச மாட்டேன். ஆமென். உலகத்தில் இருக்கிறது போல என் பழைய வாழ்க்கை இருக்கிறது போல இன்றைக்கும் நான் வாழ்ந்தேன்னு சொன்னான். அந்த பரிமள தைலமாய் இருக்கிற தேவன் ஹல்லேலூயா என்னை அபிஷேகிக்க மாட்டார். நல்லா கவனிங்க. அந்த அபிஷேக தைலம் வாசனை உள்ளதாக இருந்தது. கிறிஸ்து நமக்காக முன்னோடியாக முன்னே சென்று பிதாவாகிய தேவனுக்கு முன்பதாக சுகந்த வாசனையாகவும் பலியாகவும் ஏற்படுத்தினார். பின்பதாக உங்களை என்னையும் சபையாகிய சரீரமான சபைக்குள்ளாக அவயங்களாய் சேர்த்து கொண்டார். இப்போ பிதாவாகிய தேவன் என்ன செய்கிறார்? நம்ம டைரக்டா கிருபாசன் தந்தையில முன்பதாய் போய் நான் தேவனை பார்க்க முடியும். ஹல்லேலூயா. மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள யாரும் போக முடியாது, பிரதான ஆசாரியன் தவிர. ஆனா இன்னைக்கு நீங்களும் நானும் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள போகிறதுக்கு தேவன் அனுகிரகிச்சிருக்கிறார். கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறபடி. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நான் கெட்டு போறவர்களுக்குள்ளே நான் மரண வாசனையாக, ரட்சிக்கப்படுவர்களுக்குள்ள ஜீவ வாசனையாக தேவன் என்னை மாற்றியிருக்கிற இந்த தேவன், மாற்றியிருக்கிற அந்த தேவன் மாறாதவராக இருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையில் மாறாதவர்களாக இருக்கும் என்று சொன்னார். நம்முடைய வாழ்க்கை வாசனை வீசுகிற ஒரு வாழ்க்கையாக மாறிவிடும். வாசனை வீசுகிற ஒரு வாழ்க்கையாக மாறிவிடும். நீங்க ஒரு வீட்டுக்குள்ள போனாலும் சரி, அந்த வீடு சந்தோஷத்தினாலும், அந்த வீடு அமைதியினாலும், ஒரு ஒரு கழிப்பு ஆனந்த கழிப்பினாலும் தேவன் நிரம்பி விடுவார். ஏன்னா எனக்கு வாசனை அதை எங்க என்ன செய்யும்? அதுக்கு வாசனை வீசு. வியாதி இருக்குதா? நீங்க போய் ஜெபம் பண்ணி பாருங்க, கண்டிப்பா இந்த வாசனை கிரியேசு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. போராட்டமா சமாதான குறைச்சலா நீங்க போய் ஜெபம் பண்ணி பாருங்க. ஏன்னா நீ கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறதுனால அந்த வாசனை அங்க என்ன செய்யப்படுகிறது? ஹல்லேலூயா. வாசனை வீசுகிற மாற்றின நாற்றமாய் இருந்த வாழ்க்கையை மாற்றின தேவன் நீ இன்றைக்கு நீ அபிஷேகித்து என்னை அபிஷேகித்து என்னை வாசனையாய் மாற்றிட்ட. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நான் தேவனுடைய சரீரத்தில் இருப்பது தவறே இல்லை. அபிஷேகம் பண்ணுகிறார்கள், எவைகளுக்கும் அபிஷேகம் பண்ணுகிறார்கள். ஆனா நம்மை படைத்த தேவன் என்னை அபிஷேகம் பண்ணுகிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. என்னை அபிஷேகம் பண்ணி
தேவனுக்கு முன்பதாய் என்னை நிறுத்தி வைத்திருக்கிறார். அந்த தேவனுக்கு ஆண்டவரே, என்னை பாவ குழியில் உடையாத சேற்றிலிருந்து என்னை தூக்கி எடுத்தீர்கள். உங்களுக்கு நன்றி ஆண்டவரே. நான் உண்மையுள்ளவன், நீதியுள்ளவனாய் நமக்கு காணப்படாத ஆண்டவரே, என் வாழ்க்கையில கிரியை செய்யுங்க. என் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை படுங்க. என் வாழ்க்கையில் இன்னும் ஒரு ஜெயத்தை கட்டளையிடுங்க. உண்மை போல என்னை மாற்றுங்க ஆண்டவரே. வாசனை வீசுகிற ஆண்டவரே, ஒரு விசுவாசியா நான் காணப்பட என்னை ஒப்புக்கொடுக்கிறார். எல்லாரும் எழுந்திருந்து நாம்